கூடலூர் பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் மண் சரிவு காரணமாக 4 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவசாமி. 4 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. எப்போது நிலைமை சீரடையும்? தென்மேற்கு பருவமழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர் ஆகிய பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே பருவமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று மாலை முதல் தொடர்ந்து இடைவிடாது இந்த 4 தாலுகாக்களில் மழையானது கனமழையானது பெய்து வருகிறது. சூறைக்காற்றுடன் பெய்து வரும் இந்த கனமழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆங்காங்கே மரங்கள் சாலைகளில் விழுந்து போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் உதகையிலிருந்து கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய நடுவட்டம் அருகே இருக்கக்கூடிய ஆகாச பாலம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருந்து சாலை ஓரத்தில் இருந்த ஒரு பெரிய மண் திட்டானது மரங்களோடு சாலையின் நடுவே விழுந்தது. இதன் காரணமாக கூடலூரிலிருந்து உதகையிலிருந்து கூடலூருக்கும் செல்லக்கூடிய வாகனங்கள் இருபுறமும் செல்ல முடியாமல் அங்கே நீண்ட வரிசையில் நின்றது. பல கிலோமீட்டர் வாகனங்கள் நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து கனமழை பெய்ததன் காரணமாக மீட்பு பணியில் ஈடுபடுவதும் சிரமமாக இருந்தது. எனினும் அந்த பகுதிக்கு விரைந்து சென்ற நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு தற்போது அந்த மண் திட்டுகளை அகற்றி சாலையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது வரை இந்த சாலையில் கனமழை பெய்து வருவதனால் அவர்களது அந்த சீரமைப்பு பணியில் சற்று தொய்வு இருந்தாலும் இன்னும் சற்று நேரத்தில் அந்த மண் திட்டுகளை அகற்றி உடனடியாக அந்த சாலையில் போக்குவரத்து சீரமைக்கப்படும் என்று நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கூடலூரை பொறுத்தவரையில் கூடலூர், பந்தலூர் ஆகிய பகுதிகளில் தான் அதிகமான கனமழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் கூடலூரில் 18 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. அதே போல மாயாராற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கூடலூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த கூடலூர் மற்றும் உதகை சாலை இடையே இன்னும் சற்று நேரத்தில் இந்த போக்குவரத்தானது தொடங்கப்படும் என்று தெரிகிறது. அதே போல மாயாராட்டில் ஏற்பட்டிருக்க வெள்ளப்பெருக்கு காரணமாக தெப்பக்காடியில் இருக்கக்கூடிய தரைப்பாலம் நீரில் மூழ்கி இருப்பதனால் கூடலூரிலிருந்து மசனகுடிக்கு செல்லக்கூடிய போக்குவரத்தும் தற்போது பாதிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.